ஒரு பெண் குனிந்த தலை நிமிராது குடம் எடுத்து வரும்போது அங்கே தழும்பிக் கொண்டிருப்பது தண்ணீர் மட்டுமல்ல, இளைய வாலிபரின் இதயம் தான் எழுதியிருந்தார். அப்ப சேவர் கூடியன்னு ஒரு பெரிய கவிஞர் இருந்தார், இப்ப இறந்து போயிட்டார். அவர் தான் இலக்கிய மன்றத்துக்கு வந்து புது கவிதை பத்தி பேசினார். அப்ப நான் தமிழ் மன்ற செயலாளர். ஐயா, மேத்தா கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பூமி உருண்டையை புரட்டி போடுகிற நெம்புகோல் கவிதையை எப்போது தரப்போகிறீர்கள் என்று கவிஞர் உலகத்தை பார்த்து கேட்டவர். ஆனால் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். ஒரு பெண் குனிந்த தலை நிமிராது குடம் எடுத்து நடக்கும்போது அங்கே தழும்பிக் கொண்டிருப்பது தண்ணீர் மட்டுமல்ல, இளைய வாலிபரின் இதயம் தான் எழுதியிருக்கிறாரே. இது நாட்டுப்புற பாடல் வருகிறது. தண்ணி குடம் எடுத்து தனிவெளியே போற புள்ள தண்ணி குடத்துக்குள்ள தழும்புதடி எம்மனசு என்று எங்கோ எழுதிய ஒரு நாட்டுப்புற கவிதையை புது கவிதை என்று சொல்லியிருக்கிறாரே என்று கேட்டபோது அவர் என் அறிவு கண்ணை திறந்தார். ராமாயணத்தில் இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு முதலறிவுல ராம சீதை வாக்குறுதி கொடுக்கும். இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன். இதை வசந்த மாளிகையில் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். இது காப்பி அல்ல. எங்கே நிற்கிறார்கள் கவிஞர் என்றால் அடுத்த வரியில் அந்த பெண் பாடுகிறார், அந்த உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். கம்பனுக்கு வராத கவிதையினுடைய பூர்வை கண்ணதாசனுக்கு வந்தது. அது காப்பின்னு பார்க்க கூடாதுன்னு என்ன பார்த்துட்டு இருக்காரு. கேன்டீன்ல பேசிட்டு இருக்கேன், அங்க பேசி உங்களுக்கு தெரியும், எல்லாம் பார்த்துருப்பீங்களா? எல்லாம் தாண்டி தான் வந்திருக்கும். இதையெல்லாம் பார்த்து விட்டு என் மீது கவனமாக இங்க வான்னு கூப்பிட்டு ஒரே ஒரு கவிதை கொடுத்தார். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். 1200 பேர் படிக்கிற அந்த காலேஜில் இது மூங்கில் காடு. நீ வந்து பாடைக்கு போகிறதாலும் போகலாம், களியா பந்தக்காலுக்கு போனாலும் போகலாம், இல்லை கூரைக்கு போனாலும் போகலாம். நீ புல்லாங்குழலாக வரணும்னு நினைக்கிறேன். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். இந்த மண்ணில் காதல் இருக்கிறது, வீரம் இருக்கிறது. ஆனால் காதலும் வீரமும் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை உணர்த்தியதுதான் திராவிட இயக்கம். பக்தியை பற்றி பாடியிருக்கிறார்கள். ஆனால் பக்தியை தமிழ் இலக்கியத்தில் இருந்து பிரித்து பகுத்தறிவு தமிழை கொண்டு வந்ததுதான் திராவிட இயக்கம். பாரதிதாசனை பாராட்டலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அருவிகள் வைரத்தொங்கல் அடர்கொடி பச்சைப்பட்டே குருவியின் தங்க கட்டி குருவிகள் தங்க குட்டி குளிர் நீலா மணியின் குப்பை. வேர்ட்ஸ்வர்த்தை தோத்து போயிட்டான் பாருங்க ப்ரொஃபசர். வேர்ட்ஸ்வர்த்தே முடியாது. அருவிகள் வைர தொங்கல் அடர்கொடி பச்சை பட்டே குருவிகள் தங்க கட்டி குளிர் நீலா மணியின் குப்பை. ஆனால் அதுதான் பாரதிதாசன் கேட்பாருங்க ப்ரொஃபசர். எத்தனையோ கொள்கைவாதிகள் இருப்பார்கள். ஆனால் அந்த கொள்கைவாதிகளுக்கு பின்னால் இருக்கின்ற இணையர்கள் அல்லது அவருடைய துணைவியார்கள் இவ்வளவு வேகமாக, இவ்வளவு மிடுக்கோடு, இவ்வளவு ஈடுபாட்டோடு எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள் பொது வாழ்க்கையில் என்று எண்ணி பார்த்தால் மிக சொற்பம் என்று சொல்லலாம். இந்த மேடைக்கு வந்ததற்கு பிறகு திராவிட இயக்கத்தில் இப்படிப்பட்ட தம்பதியர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட என்னுடைய கல்லூரி நாட்களில் என்னை கவர்ந்தவர்கள் 1981, 82 84 வரை அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி முசிறியில் நான் படித்த காலத்தில் நான் மிக நெருக்கமாக பழகுகின்ற வாய்ப்பினை பெற்றது நம்முடைய குளித்தலையிலே அன்னை அஞ்சுகம் அச்சகம் என்று வைத்திருந்த தமிழறிஞர் இளமுருகு பொற்செல்வி அவர்களும் பொற்செல்வி இளமுருகு அவர்களும். அந்த 2 பேரும் தமிழுக்கு, திராவிட இயக்கத்திற்கு கணவன் மனைவியாக, தோழியர் தோழராக, கலைஞரோடு அணுக்கமாக இருந்து அண்ணாவால் பெரியாரால் கண்டெடுக்கப்பட்டு இலக்கிய பணி, எழுத்துப்பணி, அச்சுப்பணி என்று எதையும் எதிர்பார்க்காமல் சட்டமன்ற உறுப்பினரா இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினரா இல்லை, குளித்தலை நகர்மன்ற தலைவரா இல்லை, எதுவுமே இல்லாமல் திராவிட இயக்கத்திற்காக எழுத்து அச்சகம் என்று வாழ்ந்து இன்னமும் நம் நினைவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளமுருகி பொற்செல்வருடைய ஞாபகம் இந்த இணையரை பார்த்தால் எனக்கு வருகிறது. எனக்கு என்னவோ அண்ணன் கோபித்துக்க கூடாது ராஜசேகர். உண்மையான வெடிமருந்து கிடங்கு அவர்கள்தான். இவர் வெளியில வர பட்டாசு, ஆனால் வெடிமருந்து கிடங்கு அங்கதான் இருக்கு. இதை நான் விளையாட்டுக்காக சொல்லலை. என்னுடைய 2G புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று ஆங்கிலத்தில் வெளியிட்டாச்சு. அது ஒரு பெரிய வடநாட்டில் ஒரு பெரிய புகழ்பெற்ற பதிப்பகம் அதை வெளியிட்டது, பரபரப்பாக பேசப்பட்டது. அடித்து முடித்த ஒரு மாதத்திலேயே 2000 படிகள் விற்று அடுத்த படிகள் எல்லாம் போடக்கூடிய அளவுக்கு ஆங்கிலத்தில் வந்தது. அதை தமிழிலே கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்பி முதலமைச்சரிடத்தில் கேட்ட நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவர்கள்,
அன்றைக்கு நாம் ஆட்சி பொறுப்பில் இல்லை, செயல் தலைவராக இருந்தார். உடனடியாக நம்முடைய கௌரா ராஜசேகர் அவர்களுக்கு தான் தகவல் சொல்லி, ராஜா ஆங்கிலத்திலே கொண்டு வந்திருக்கிற புத்தகத்தை நீங்கள் தமிழிலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி என்னுடைய 2G அவிலும் உண்மைகள் என்ற புத்தகத்தை கொண்டு வந்து சேர்த்த பெருமை இந்த தம்பதியருக்கு தான் உண்டு. அந்த புத்தகத்தை பற்றிய கலந்துரையாடல் வருகிற போதுதான் ராஜசேகர் பட்டாசு அவருடைய துணைவியார் தான் வெடிக்கிடங்கு என்பதை, மருந்து கிடங்கு என்பதை நான் கண்டுபிடித்தேன். அவ்வளவு நுட்பமாக அந்த நூல்களை பற்றி பேசுகிற போது அவர்கள் அந்த இடத்திலே ஒரு பதிப்பாசிரியராக இருந்தார்கள். அவருக்கு இன்றைக்கு மணி விழா. எப்படி இளமுருகு பொற்செல்வியினுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தினார்கள். அப்போது நான் பாரதியார் நூற்றாண்டு விழா உசிரி கல்லூரியில் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், 2ஆம் ஆண்டு கணிதம். அந்த ஆண்டு வந்த ஆண்டு மலரை என்னிடத்தில் இல்லை, ஒரு 10 நாளைக்கு முன்பாக என்னுடைய நண்பர்கள் எங்கோ கண்டுபிடித்து அனுப்பியிருந்தார்கள். பாரதியார் அட்டைப்படத்தில் இருக்கிறார். என்னுடைய தமிழ்துறை தலைவர் மறைந்த கருவை பழனிசாமி அவர்கள் முதல்வரோடு பேசிவிட்டு, கல்லூரி முதல்வரோடு பேசிவிட்டு, பாரதிக்கு சிறப்பாக ஒரு நூற்றாண்டு விழா மலர் கொண்டு வருகிறோம், அந்த அட்டை படத்திற்கு ஒரு கவிதை எழுதுங்கள் என்று என்னை கேட்டார்கள். நான் 2ஆம் வகுப்பு கணிதமானவன், இன்னமும் ஆண்டு மலர் இருக்கிறது. நானே கூட மலைத்து போனேன், நம்ம தான் அப்பயே எழுதியிருக்குமான். உறக்கத்தை ஓட்ட வந்த ஒலிக்கீற்று, நெஞ்சின் கிறக்கத்தை வெறுட்ட வந்த அறிவுற்று, சனாதனம் மறுட்ட வந்த தமிழ் பாட்டு, எங்கும் சமத்துவத்தை நிறுவ வந்த அதிர்வேட்டுன்னு. அன்னைக்கு எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது பாரதியார் விழாவில் அவ்வளவுதான். உறக்கத்தை ஓட்ட வந்த ஒலிக்கீற்று, நெஞ்சின் கிறக்கத்தை வெறுட்ட வந்த அறிவுற்று, சனாதனம் மறுட்ட வந்த தமிழ் பாட்டு, எங்கும் சமத்துவத்தை நிறுவ வந்த அதிர்வேட்டு. 18 வயசு. எழுதி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு இளமுருகு பொற்செல்வி போய் காப்பியை கொடுத்தோம். 2 பேர் இருந்தாங்க. பாரதியாரை பற்றி நீங்கள் எழுதியிருக்கின்ற கவிதை அருமையானது, அலாதியானது. ஆனால் பாரதிக்கு இன்னொரு முகமும் இருக்கிறது என்பதை கவனிக்க தவறிவிட்டீர்கள் என்று அப்போதே என் மனக்குளத்தில் கல்லறிந்தவர்கள் அந்த இணையர்கள். அது மாதிரி இந்த இணையரோடு நான் பேசுகிற போது 2G ஒரு சட்டவியல் கோட்பாடு நிறைந்த அறிவியல் தொழில்நுட்பம் உள்ள ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை ஆங்கிலத்திலிருந்து தமிழ் படிக்கிற போது எப்படி வர வேண்டும், எந்த இடத்துல புரியல என்றெல்லாம் திறம்பட என்னோடு கலந்துரையாடி அந்த புத்தகத்தை வெற்றி பெறவாக கொண்டு வந்த பெருமை நம்முடைய ராஜசேகர் அவர்களை விட கூடுதலான பொறுப்பு அவருடைய துணைவியாருக்கு தான் இருந்தது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்து, அவருக்கு மணி விழா. முதலில் அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வந்திருக்கிற எழுத்தாளர்கள்லாம் பார்த்தா பயமா இருக்கு. ஏதோ சொல்றோம், அரசியல் ராஜா பேசுறாரு கிளப்பி விட்டாங்க யாரோ. ஆனால் உங்களுடைய எழுத்துக்களை எல்லாம் பார்த்தா, புதுக்கவிதையில் வந்த காலத்தில் நாங்கள் வந்தோம். புதுக்கவிதை அப்போ தான் வந்துச்சு. நான் ஒரு தடவை மேத்தாவினுடைய கவிதையை படிச்சுட்டு ஒரு கலந்துரையாடல கேட்டேன். ஒரு பெண் குனிந்த தலை நிமிராது குடம் எடுத்து வரும்போது அங்கே தழும்பிக் கொண்டிருப்பது தண்ணீர் மட்டுமல்ல, இளைய வாலிபரின் இதயம் தான் எழுதியிருந்தார். அப்ப சேவர் கூடியன்னு ஒரு பெரிய கவிஞர் இருந்தார், இப்ப இறந்து போயிட்டார். அவர் தான் இலக்கிய மன்றத்துக்கு வந்து புது கவிதை பத்தி பேசினார். அப்ப நான் தமிழ் மன்ற செயலாளர், ஐயா மேத்தா கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பூமி உருண்டையை புரட்டி போடுகிற நெம்புகோல் கவிதையை எப்போது தரப்போகிறீர்கள் என்று கவிஞர் உலகத்தை பார்த்து கேட்டவர் அவர். ஆனால் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார், ஒரு பெண் குனிந்த தலை நிமிராது குடமெடுத்து நடக்கும்போது அங்கே தழும்பிக் கொண்டிருப்பது தண்ணீர் மட்டுமல்ல, இளைய வாலிபரின் இதயம் தான் எழுதியிருக்கிறாரே. இது நாட்டுப்புற பாடல் வருகிறது. தண்ணி குடமெடுத்து தனிவெளியே போற புள்ள தண்ணி குடத்துக்குள்ள தழும்புதடி எம்மனசு என்று எங்கோ எழுதிய ஒரு நாட்டுப்புற கவிதையை புது கவிதை என்று சொல்லியிருக்கிறாரே என்று கேட்டபோது அவர் என் அறிவு கண்ணை திறந்தார். ராமாயணத்தில் இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் அப்படின்னு முதலறிவுல ராம சீதை வாக்குறுதி கொடுக்கலாம். இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன். இதை வசந்த மாளிகையில் கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். இது காப்பி அல்ல. எங்கே நிற்கிறார்கள் கவிஞர் என்றால் அடுத்த வரியில் அந்த பெண் பாடுகிறார், அந்த உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். கம்பனுக்கு வராத கவிதையினுடைய கூர்மை கண்ணதாசனுக்கு வந்தது, அது காப்பின்னு பார்க்கக்கூடாதுன்னு. அது மாதிரி நீங்கள் எல்லோரும் எழுதுகிற எழுத்தெல்லாம் பார்க்கிற போது படிப்பதற்கு நேரம் இல்லை. சில அரசியல் காரணங்களுக்காக ஏறத்தாழ 36 தொகுதி என் கையில் கொடுத்துட்டார் முதலமைச்சர், அது சுற்றிட்டு இருக்கிறேன். அதனால படிக்க முடியலன்னு சொல்லி நான் அன்பு சகோதரர் கருப்பள்ளியம்மன் சொல்லி, சகோதரர் நீங்க பேசுங்க, எனக்கு நேரம் இல்லை, நான் படிக்கலன்னு சொன்னேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் அந்த புத்தகங்கள்லாம் பார்க்கிற போது
அன்றைக்கு நாங்கள் படித்த புது கவிதை இன்னமும் ஒன்றும் இல்லை. நான் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். நான் என்னுடைய துணைவியார் வேற இல்லை, தெரிஞ்சாலும் தப்பு இல்லை. நான் கல்லூரி படிக்கிற போது கோயெட். அப்போ எங்களுக்கு ஒரு பார்வையிலே ஒரு சிநேகிதம் கோயெட்டில். ஆனால் நான் நல்லா வரணும், நான் வந்து கவிதை எழுதுகிறேன், பேச்சு போட்டு எழுதுகிறேன், நல்ல மார்க் வாங்குறேன், எல்லாம் படிக்கிறேன், நான் நன்றாக வர வேண்டும், எனக்கு இளமை ஈர்ப்பு அந்த இன்ஃபெக்ஷனில் வந்து விழுந்துடக்கூடாதுன்னு என்னுடைய பேராசிரியர் கருவை பழனிசாமி என்னை கூப்பிட்டு என்னை பார்த்துட்டு இருக்காரு. கேன்டீனில் பேசிகிட்டு இருக்கேன், அங்கே பேசி உங்களுக்கு தெரியும், எல்லாம் பார்த்துருப்பீங்களா, எல்லாம் தாண்டி தானே வந்திருக்கும். இதையெல்லாம் பார்த்து விட்டு என் மீது கவனமாக இங்கே வான்னு கூப்பிட்டு ஒரே ஒரு கடிதம் கொடுத்தார். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். 1200 பேர் படிக்கிற அந்த காலேஜில் இது மூங்கில் காடு, நீ வந்து பாடைக்கு போகிறதாலும் போகலாம், களியா பந்தக்காலுக்கு போனாலும் போகலாம், இல்லை கூரைக்கு போனாலும் போகலாம், நீ புல்லாங்குழலாக வரணும்னு நினைக்கிறேன். இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். அந்த எழுத்து எடுத்து அடி செய் அல்லது செத்து மடினார்ல காந்தி, அவர் எங்க இருந்து எடுத்தார்? ராபர்ட் பேர்ன்ஸ் எழுதினான் அந்த நாட்டினுடைய சுவிஸ் நாட்டினுடைய விடுதலைக்காக. we will drain our veins, let us do or die. நாம் ரத்தம் சிந்துவோம், ஆயுதம் ஏந்துவோம், செய் அல்லது செத்து மடி. அந்த வாசகத்தை காந்தி எடுத்துக்கிட்டு தான் செய் அல்லது செத்து மடினார். எழுத்துக்கு எவ்வளவு வீரியம் என்பதற்காக சொல்கிறேன். நான் பார்க்கிறேன், இன்றைக்கு கௌரவ பதிப்பகத்தை நான் பாராட்டுவதற்கு காரணம், இந்த மண்ணில் காதல் இருக்கிறது, வீரம் இருக்கிறது. ஆனால் காதலும் வீரமும் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை உணர்த்தியதுதான் திராவிட இயக்கம். பக்தியை பற்றி பாடியிருக்கிறார்கள், ஆனால் பக்தியை தமிழ் இலக்கியத்தில் இருந்து பிரித்து பகுத்தறிவு தமிழை கொண்டு வந்ததுதான் திராவிட இயக்கம். பாரதிதாசனை பாராட்டலாம், நான் அடிக்கடி சொல்லுவேன். அருவிகள் வைரத்தொங்கல் அடர்கொடி பச்சைப்பட்டே குருவியின் தங்க கட்டி குருவிகள் தங்க குட்டி குளிர் நீலா மணியின் குப்பை. வேர்ட்ஸ்வர்த்தை தோத்து போயிட்டான் பாருங்க ப்ரொஃபசர். வேர்ட்ஸ்வர்த்தே முடியாது. அருவிகள் வைர தொங்கல் அடர்கொடி பச்சை பட்டை குருவிகள் தங்க கட்டி குளிர் நீலா மணியின் குப்பை. ஆனா அதுதான் பாரதிதாசன் கேட்பாருங்க ப்ரொஃபசர். பாரதிதாசன் எங்க இருக்காரு? எல்லாம் அவன் செயலே என்று பிறர் பொருளை வெள்ளம் போல் அள்ளி விழுங்கும் மனிதருக்கும் காப்பார் கடவுள் உமை கட்டையில் நீர் போக மட்டும் வேர்ப்பீர் உழைப்பீர் என உரைக்கும் மீனருக்கும் மானிட தோளின் மகத்துவத்தை காட்ட வந்த தேனின் பெருக்கே செந்தமிழே கண் உறங்கு. உறங்குறதுக்கா? தாலாட்டு பாட்டில் தூங்குறதுக்கு இல்ல, தூங்க கூடாது என்பதற்காக பாரதிதாசன் பாடினாங்க தான் பாரதிதாசன் பம்பர். அப்ப ஒரு கவிதைக்கு இலக்கு காதலோடு நின்றுவிடக்கூடாது, வீரத்தோடு நின்றுவிடக்கூடாது. இந்த சமூகத்தினுடைய அவலங்களை சொல்லி ஆக வேண்டும். சொல்றாரு பாரதிதாசன், மண் மீதில் உழைப்போரெல்லாம் வரியராம், புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம், இதை பகலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவாரம் பாராய் தம்பி. நட்சத்திரம் எப்படி தெரியுமா வருது? பகல்லாம் உழைச்சிக்கிட்டு இருக்கான், கூலி வாங்குறான், அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒண்ணும் இல்லாம முதலாளியா இருந்துட்டு சோறு காசு சம்பாதிக்கிறான். இதை மேல பார்த்து 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 சூரியனுக்கு பொறுக்காம ராத்திரிக்கு போய் பகல்லாம் பார்த்து வெந்து போய் ராத்திரியில கொப்பளிச்சு போய் கொப்பளமா வந்துருக்கடா, அதான் நட்சத்திரம்னார். ஒரு அழகியலில் சமூகத்தினுடைய வலியை கொண்டு வந்து புண்ணை கொண்டு வந்து நிறுத்துகிற பாங்கு பாரதிதாசனும் இருந்தது. அதனால்தான் அவன் மகத்துவமான கவிஞர். எனவே எழுத்துக்கு ஒரு சமூக பார்வை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பார்வையை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு பதிப்பகம் கௌரவ பதிப்பகம். அவர் கொண்டு வந்திருக்கிற புத்தகங்கள் எல்லாம் பாருங்கள். எப்படியாவது தங்கள் வாழ்நாளில் இந்த சமூகம் ஒரு அங்குலம் உயர்ந்து விடாதா என்கின்ற இயக்கத்தில் கொண்டு வரப்பட்ட புத்தகங்களாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். அதைத்தான் எல்லாம் செய்தோம். எல்லாம் கலைஞரை ஏன் நம்ம பாராட்டுறோம்? நரியும் பரியாய் போன கதை, நாரதர் பெண்ணாய் ஆனது கதை, உரியை கண்ணன் உடைத்த கதை, ஊரார் போற்றிய பழைய கதை, எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர். அதை நான் படிச்சுட்டு தான் என்ன நரி எப்ப பரியா போச்சு? நரியும் பரியாய் போன கதை, நாரதர் பெண்ணாய் ஆன கதை, உரியை கண்ணன் உடைத்த கதை, ஊரார் போற்றிய பழைய கதை, எரியில் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர். அப்ப பெரியார் தேடு, புராணம் பொய்ன்னு சொல்லு. இப்படி எழுத்துக்களை தேடி 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 வந்ததால் தான் இந்தியாவினுடைய நடுவண் அரசு ஒன்றிய அமைச்சராக 40 நாடுகளுக்கு மேல் போய் வந்தவனாக உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் திராவிட இயக்கம், கலைஞர், அண்ணா, பெரியார் கொண்டு வந்த எழுத்து தானே. எழுதுவது என்பது ஒரு பெரிய வேள்வி. அது சொன்னீங்களே, ஒரு மாசம் படிச்சாதான் 1 மணி நேரம் பேச முடியும். நீங்க அண்ணா கிட்ட அங்க மலைச்சு போது பார்க்கறது ஒரு அறிவிக்கன்னு சொல்றோம். இன்றைக்கு கலைஞர் தான் சொன்னார், நம்முடைய தலைவர் சொன்னார், நான் அண்ணாவை போல அறிவாளி அல்ல, கலைஞரை போல எனக்கு எழுத தெரியாது, பேச தெரியாது, ஆனால் கலைஞரை போல உழைக்க தெரியும்னார். நான் ஒரு மேடையில் சொன்னேன்,
எங்க தாத்தா சொத்து சம்பாரிச்சாரு, கஷ்டப்பட்டாரு, உழைச்சாரு, அது அவருக்கு பெருமை. எங்க அப்பா அதை ரொம்ப பத்திரப்படுத்தி பெருசு பண்ணாரு, அது பெருமை. ஆனா எங்க தாத்தா மாதிரி நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அப்பா மாதிரி அதை செழுமைப்படுத்த கூட என்னால் முடிய வேண்டியதில்லை. அந்த சொத்தை விற்காம ஊதாரியா இருக்கும் பாரு, அதான் எனக்கு பெருமை. அது மாதிரி ஊதாரியா இருக்காம இருக்கும் பாரு, அதான் பெருமை. பெரியாரை போர் எழுத தெரிய வேண்டிய, சிந்திக்க தெரிய வேண்டியது, அண்ணாவை எழுத வேண்டியதில்லை. ஆனால் பெரியாரையும் அண்ணாவையும் கலைஞரையும் காப்பாற்றுகின்ற வல்லமை மிக்க ஒரு தலைவனாக திராவிட மாடல் நாயகன் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை. எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டும், இலக்கியத்தை ஊக்குவிக்க வேண்டும், இந்த சிந்தனைகள் எல்லாம் போய் சேர வேண்டும் என்கின்ற ஒரு ஆட்சியை, ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய எழுத்துக்களை பார்த்தால் இன்னும் நான் கலைஞர்கிட்ட ஒரு சொல்லுவேன். அண்ணாவை பற்றி எழுதுவார். தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைத்திடவே அவர் அன்னை பெயரும் தந்தார். நீங்க அண்ணாவுக்கு இவ்வளவு சொன்னீங்க, எனக்கு தெரிஞ்சு அவனும் உங்களுக்கும் பொருந்துதுன்னு. அப்போ இத்தனை வடிவங்களை கொண்டு இவ்வளவு பேர் எழுதி பேசி வளர்ந்த ஒரு இயக்கம் இன்றைக்கு நம் மீது வைக்கிற குற்றச்சாட்டு, அன்னைக்கு மாதிரி எழுதல, அன்னைக்கு மாதிரி பேசல, அறிவு பஞ்சம் திமுகவுக்கு வந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிற சூழலில் நான் கௌரவ ராஜசேகரையும் துணைவியாரையும் பார்க்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, திராவிட இயக்கத்திற்கு இனிமேல் ஒருபோதும் அறிவு பஞ்சம் வராது. அவர்கள் வாழுகிற வரை மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னாலும் அந்த பஞ்சம் வராமல் பார்த்துக் கொள்கின்ற பாங்கை அந்த இளைஞர்கள் பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய சிந்தனை பரவட்டும். எழுத்தாளர்களை எல்லாம் நான் வணங்குகிறேன். உங்களுடைய எழுத்துக்கள் மூலமாக இந்த தமிழ் ஊரும் நல்லுலகம் புதிய ஒளியை பெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.